ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணர்களை போற்றி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் எடுத்து பேச போகிறோம். வேத ஜோதியத்தின் அடிப்படையில் நம்ம உடம்பில் இருக்கிற தொப்புள் இருக்குது பார்த்தீங்களா, தொப்புளில் இதை தடவுங்க. தொப்புளில் குங்குமப்பூவை தடவினீங்கன்னா சொத்து பத்து பணம் சேரும், உடல் ஆரோக்கியம் கொடுக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், அகாலட்சுபடி கடாட்சியம் கிடைக்கும். அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்படி இதுக்கு தம்மையில் போடுவேன்னா, தொப்புளில் இதை தடவுங்கள், பணம் சொத்து சுகம் சேரும். விருச்சிக ராசி, உங்கள் தொப்புளில் இதை மட்டும் தொடர்ந்து தடவி வந்தால் பணம் சொத்து சுகம் பல வகையில் சேரும். இதுக்கு எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, தொப்புள் என்னத்தை தடவணும் சார் அப்படின்னா, குங்குமப்பூ. குங்குமப்பூங்கிறது ஒரு முக்கியமானது, ஆன்மீகத்து சம்மந்தப்பட்டது, மருத்துவ சம்மந்தப்பட்டது, குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரம் சம்மந்தப்பட்டது. ஸோ குங்குமப்பூங்கிறது ரொம்ப முக்கியம். குங்குமப்பூ உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வயசில் இருக்கவங்களுக்கு தெரியாது, வீட்டில் பெரியவங்களுக்கு தெரியும். குங்குமப்பூ சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ மெரூன் கலரில் இருக்கும் அல்லது ஊதா கலரில் இருக்கும். அதை பார்த்து வாங்கணும் கடையில். நான் அதை பற்றி தான் தகவல் சொல்கிறேன், நிறைய தகவல் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இப்போ விருச்சிக ராசி காலபுருஷ சக்கரத்தின் 8ஆம் இடம், செவ்வாயோட ஆட்சி வீடு, செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தது விருச்சிக ராசி. குங்குமப்பூவிலையும் செவ்வாயோட ஆதிக்கம் இருக்குது, குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 1, 6, 2, 5. 1ன்னா நீங்கள், உங்கள் மனம், உங்கள் செயல்பாடு. அடுத்து ராசினா மனம் செயல்பாடு தான். லக்கணம் தான் உயிர் ஆத்மா ஜீவன், அது வேறு. ராசிக்கு லக்கணத்துக்கு நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. லக்கணங்கிறது ஜாதக ரீதியாக உள்ளது. தனி மனித விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்லுது ஜாதக ரீதியாக, லக்கண ரீதியாக தசாபுத்தி அமைப்பின் செல்வது. இது ராசி பொதுவாக சொல்கிறது. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு கோடிக்கணக்கில் இருப்பாங்க. இன்றைக்கி உலகம் முழுக்கில், சரியா, உலகம் முழுக்க எடுத்துட்டோம்னா கோடிக்கணக்கில் இருப்பாங்க. இந்தியாவிலே 120 கோடி இருக்குது. இந்த உலகம் முழுக்க எடுத்துட்டோம்னா விருச்சிக ராசியில் எத்தனை கோடி இருக்காங்கன்னு இறைவனுக்கு தான் தெரியும். அத்தனை கோடி பேருக்குமே ராசிக்கு தான் சொல்கிறோம், சரியா, மனதுக்கும் உடலுக்கும் தான். ரைட்டு. இப்போ உங்கள் ராசிக்கு 1 கூடையவன் செவ்வாய், 1, 6 கூடையவன். 1ஆம் மடங்குது நீங்கள், 6ஆம் மடங்குதுன்னா கடன் நோய் எதிரி, உத்தியோகம், கடன் படுறது, நோய்வாய்ப்படுறது, போட்டி பந்தயம், எதிர்ப்பு, அதுபோக உத்தியோக சம்மந்தப்பட்ட காரியங்கள், தாய்மாமன் உறவு எல்லாமே 6ஆம் இடத்தை தான் குறிக்கும். அடுத்து 2ஆம் இடம் குரு பகவான், 2, 5 கூடையவன், தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதி, அதிர்ஷ்ட ஸ்தானாபதி, புத்திர ஸ்தானாபதி, இப்படி நிறைய சொல்லலாம். 5ஆம் இடங்கிறது நல்ல அமைப்பு, 2, 5ஆம் இடங்கிறது நல்ல அமைப்பு. ஸோ விருச்சிக ராசிக்கு செவ்வாய் கட்டில் குரு தான் நல்ல பலன்களை கொடுப்பார். உங்கள் ராசியில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது நல்ல அமைப்பு. அடுத்து குருக்கு செவ்வாய் கேந்திர கோணத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். செவ்வாய் குரு பார்வை இருக்கிறது சூப்பர். இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காரியம் செய்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த குங்குமப்பூவை மூலம் செய்கிற காரியம் மிகச்சிறப்பான பலனை கொடுக்கும். குங்குமப்பூ என்ன செய்யணும் அப்படி சார் அப்படின்னா, நான் சொல்கிற நாளன்னைக்கு நீங்கள் கையில் குழச்சி தொப்புளில் தடவணும், அவ்வளோதான். இடது கையில் கொஞ்சம் போல் போட்டு கொஞ்சம் 2 சொட்டு தண்ணி ஊற்றி நல்லா குழச்சி, வலது கை ஆள்காட்டி விரல், வலது கை ஆள்காட்டி விரல்ங்கிறது குரு விரல், அந்த குரு விரல் மூலிமா அதை குழச்சி அப்படியே தொப்புளில் தடவணும். ஆண் பெண் இருபாலரும் செஞ்சுக்கலாம், யார் வேணாலும் செய்யலாம். இதை பொதுவாக இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வர உடல் ஆரோக்கியம் இருக்கும், உடம்புல உஷ்ணம் குறையும், டென்ஷன் குறையும், மனச்சோர்வு குறையும், வேலை அழுத்தம் குறையும், ஒரு பதட்டம் குறையும், ஆள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எப்போ சார் தடவலாம் அப்படின்னா, தொப்புளில் தடவுறது இரவு தடவலாம், சரியா, நெத்திலையும் தடவலாம். இப்போ நீங்கள் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வேலை வெட்டிக்கு போகிறீங்க, ஒரு காரியமாக போகிறீங்கன்னா நெத்திலையும் தடவிட்டு போகலாம். அதை குழச்சி நெத்தியில் தடவிட்டு போனீங்கன்னா காரிய அனுகூலமாகும். சரியா நேர்களே, நெத்திங்கிறது ரொம்ப முக்கியமானது. 2 புருவத்துக்கு நடுவில் தடவுனீங்கன்னா நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். நெத்தி 2 புருவத்துக்கு நடுவில் நீங்கள் எதுவுமே செய்யணும். சிலர் குங்குமம் பாருங்கள், கரெக்டாக அங்கே தான் வைப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த குங்குமப்பூவை தடவிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தண்ணியில் குழச்சி தடவணும். ரைட் நேர்களே, இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். இதை தொப்புளில் ஏன் சார் தடவணும் அப்படின்னா, தொப்பு ஒரு நாபிக்க பலம். நம்ம மனிதனுக்கு மூச்சு, தியானம், யோகாவுக்கு தொப்புள் ரொம்ப முக்கியம். தாய்க்கும் குழந்தைக்கும் தொப்புள் குடி உறவு உண்டு. ஒரு குழந்தை தாயை விட்டு வரும்போது தொப்புள் குடி இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. தாயை விட்டு அது தாய் கருப்பையிலேருந்து வெளியே வந்தாலுமே அந்த தொப்புள் குடி உறவு தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு கனெக்ஷனை கொடுக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, மருத்துவர் டாக்டர் அதை கட் பண்ணி அதை சரி பண்ணுவாங்க. ஏன்னா அந்த தொப்புள் குடி ஒன்றுமே செய்ய முடியாது. தாய்க்கும் பிள்ளைக்கும் அந்த தொப்புள் குடி உறவு இருக்கும். அதை தான் சொல்லுவாங்க, தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படிங்கிறது. அந்த தசைங்கிறது என்ன, தொப்புளுங்கிறது ஒரு தசை தானே, ஒரு மசில்ஸ் தானே. அதனால் தான் ஆடாவிட்டும் இந்த தசையாடுங்கிறது இந்த தொப்புள் குடி உறவு மூலம் தான். சரியா நேர்களே, அதனால தான் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நம் இனம், நம் உறவு சம்மந்தப்பட்டவங்க கஷ்டப்படும் போது, அவங்களுக்கு ஒரு துயரம் வரும்போது நம்மளை அறியாமலே நம்ம கண் கலங்குறோம், நம்ம உடம்பு அப்படியே சிலிர்க்குது, நம்ம துடிக்கிறோம் அப்படின்னா அந்த தொப்புள் குடி உறவு தான். தாய்க்கும் சேய்க்கும் உள்ள உறவை மையப்படுத்தி இருக்கிற தொப்புள் குடி உறவு. அந்த தொப்புளுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுபோக
அது நாபி யோகம் அப்படி கூட சொல்லுவாங்க. நாபி யோகங்கிறது வந்து தியானம் யோகம் பண்ணுறது. மணிப்பூர சக்கரம் தொப்புள்ள இருக்குது. ஸோ மனிதனுக்கு வந்து சில உச்சந்தாளிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிறைய யோகா தியானம் இருக்குது. அதில் நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது. அதில் வந்து இந்த மணிப்பூர சக்கரம் வந்து தொப்புளை சுற்றி தான் அமையுது. அதை செய்கிறது தான் கரெக்டாக பார்க்கப்படுகிறது. இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த காற்று எடுக்கிற இடமே ஒரு தொப்புள் இருந்து தான், அது மூலிமா எடுத்து தான் நாதத்தில் கொடுத்து அவங்க வந்து அந்த இசையை பரப்புகிறாங்க. ஸோ நாதஸ்வர கலைஞர்களுக்கெல்லாம் அந்த நாதத்தை கொடுக்கறது அந்த தொப்புள் தான், நாபிக்கமலம் தான். இப்படி பல அருமை பெருமளுக்கு உடையது தொப்புள். தொப்புள் வந்து மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஒருத்தவங்களோட தொப்புள் சைஸை வச்சு சொல்லிடலாம் அவங்க ஆரோக்கியம் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். சந்தோஷமாக இருப்பாங்களா, வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க அப்படிலாம் சொல்லிடலாம். நம்ம அந்த இது கூடலாம் போக வேண்டாம், அந்த டிசைன் கூடலாம் போக வேண்டாம். யாருக்கு தொப்புள் எப்படி இருக்கும் அதை பற்றி பலன்கள்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். நம்மளுடைய நோக்கம் வந்து என்னென்னா, இந்த காரியம் பண்ணினீங்கன்னா, இன்றைக்கி பண்ணினீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரியா? புத்திர பாக்கியம் கிடைக்கும். வியாழக்கிழமை இரவு 8 to 9 குரு நாளில், குரு ஆதிக்கம் உள்ள நாளில் வியாழக்கிழமை இரவு 8 to 9 தொப்புள்ள குங்குமப்பூ தடவணும் அப்படின்னோம்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியம் இல்லாத கணவன் மனைவி 2 பேருமே செய்யலாம், தினமும் செய்யலாம். ஆனால் முக்கியமாக வந்து வியாழக்கிழமை செய்யணும். அது குறிப்பாக இந்த 8 to 9 தடவிட்டு நீங்கள் தூங்க போனீங்கன்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யணும், தெய்வத்தை நினச்சி செய்யணும். எத்தனையோ காரியம் செய்கிறோம், எவ்வளோ ஆஸ்பத்திரி போகிறோம், மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், கோயில் குளத்துக்கு போகிறோம், அரச மரத்தை சுற்றுறோம், பிள்ளைகளுக்காக எங்கெங்கேயோ என்னென்னமோ செய்கிறோம். இதையும் கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும். இதுக்கு ஒன்றும் பெரிய செலவெல்லாம் வராது, நம்பிக்கையோடு செய்யணும். சரியா? அபகீர்த்தி இருக்கிறவங்க இதை நம்பிக்கை விட மாட்டாங்க. நான் என்றைக்குமே நம்பிக்கை இருக்கிறவங்க தான் சொல்லுவேன், திணிக்க மாட்டேன். விருப்பம் இருந்தால் செய்யுங்க, இல்லைனா இதை விட்டுருங்க, அவ்வளோதான். சரியா? இந்த ஆள் ஏதோ சொல்கிறேன், அவனை தெரிஞ்சோ சொல்கிறேன், அதெல்லாம் நாட்டில் 1008 இருக்குது, இது ஒரு வேலையா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கேன். யாரையும் நான் வந்து இது பண்ண மாட்டேன். பட் வந்து நீங்கள் வந்து நம்பிக்கையுடன் செஞ்சீங்கன்னா இது கண்டிப்பாக பலன் உண்டு. குரு மங்கள யோகம் இதில் இருக்குது. குரு செவ்வாய் ஆதிக்கம் குங்குமம் போல் இருக்கிறனால இதை வந்து பூஜை புனஸ்காரலையும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். வியாழக்கிழமை அதை தடவுங்க. சரியா நேரில் வியாழக்கிழமை இரவு தடவிட்டு நீங்கள் வந்து தூங்க போகலாம். அதுபோல் தினமும் நெத்திலையும் தடவலாம். ஸோ இந்த குங்குமப்பூவை தடவுறதுனால உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் கை கொடுக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், பண உறவு நல்லா இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பிள்ளைகளுடைய வேலை, உத்தியோகம், திருமண அமைப்பு நல்லபடியாக இருக்கும், வேலைவாய்ப்பு உருவாகும். இப்படி நிறைய பல விஷயங்கள்லாம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கொடுக்கும். அதுபோல் புத்தக பாக்கியத்தை கொடுக்கும், தனிப்பட்ட உடல் ஆரோக்கியத்தை வளர்க்கும். அதுபோல் தொப்புளுங்கிறது வந்து நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தோம்னா வயிற்று வலி வந்துருச்சுன்னா அம்மா வந்து தொப்புல நல்லெண்ணெய் தடுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும், இந்த கிராமப்புறத்துலலாம் இருக்கும். சரியா? நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் விளாண்டுட்டு வந்திருப்போம், உடம்புல உஷ்ணம் ஏறி இருக்கும், கிரவுண்டில் விளாண்டுருப்போம், மதியம் 12 மணி 1 மணிக்கு ஃபுட்பால் விளாண்டுட்டு வந்திருப்போம். ஆம்பளை பசங்களாம் நைட்டில் வந்தோம்னா அந்த உஷ்ணம் வயிற்றை பரட்டும், வயிறு கவ்வும், வயிறு வலிக்குமா. நேரம் மெடிக்கல் ஷாப் இருக்காது, ஒன்றும் இருக்காது, மாத்திரையும் போட முடியாது. வயிற்று வலிக்கெலாம் மாத்திரையெல்லாம் அந்த காலத்தில் போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, தொப்புள்ள நல்லெண்ணெய் தடவி ஈரத்துணியை போட்டுருவாங்க, மல்லாக்க படுத்துட்டு அதில் போட்டோன்னு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த உஷ்ணம் சரியாக போயிடும். ஏன்னா அந்த உஷ்ணத்தை வந்து நல்லெண்ணெய் உள்ளே போய் குறைச்சிடும். தொப்புள்ள ஒரு நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது. தொப்புளில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி குளிக்கிறது நல்லது. பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை குளிக்கணும், ஆண்கள் சனி புதன் குளிக்கணும். சரியா? அந்த காலத்தில் எண்ணெய் தேய்ச்செல்லாம் குளிப்பாங்க. சனி நீராடு அப்படிம்பாங்க. சனி நீராடுன்னா என்னென்ன, சனி முழுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஆண்களுக்கு சனி புதன், பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை. இப்படிலாம் இருந்துச்சு ஒரு காலத்தில். நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க. சரியா? உணவே மருந்தாக இருந்தது. நம்ம செய்கிற பழக்க வழக்கமே வந்து உடம்புக்கு வந்து பாதுகாப்பாக இருந்தது. உஷ்ணமெல்லாம் இருக்காது. ஒரு மனிதனுக்கு 3 தான் இருக்குது உடம்புல: பித்தம், கபம், வாயு. பித்தம்னா உஷ்ணம், கபம் குளிர்ச்சி, வாயுன்னா என்ன, காற்று. இதை வச்சு தான் ஒரு மனிதனுக்கு வந்து உடம்புல ஆரோக்கிய பிரச்சனையே வரும். பித்தம், கபம், வாயு பேலன்ஸாக இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் வந்து ஆரோக்கியமாக இருப்பான். 100 வயசு வரைக்கும் இருப்பான். அட்லீஸ்ட் 80 வயசு வரைக்கும்னாச்சும் அவன் வந்து எழுந்து நடக்க வைக்க இயல்பாக இருப்பான். அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்தாங்க. அதனால தான் அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு நீடித்து இருந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க, மருந்து மாத்திரை சாப்பிடாமல் ஆஸ்பத்திரி பக்கம் போகாமல் இருந்தாங்க. ரைட் நேர்களே, எதுக்கு சொல்ல வரேன்னா, குங்குமப்பூ வந்து மருத்துவம் குணம் சார்ந்தது. சரியா? ஜோதிடங்கிறது வந்து மருத்துவம் ஆன்மீகம் 2 கலந்த ஒரு கலவை தான். ஜோதிடத்தை வந்து மருத்துவத்திலிருந்து ஆன்மீகத்திலிருந்து பிரிக்க முடியாது. அந்த காலத்திலாம் ஜோதிடர் வந்து ஆன்மீகவாதியாகவும் இருப்பார், சாமியாரும் இருப்பார், குறியும் சொல்லுவார், சோசியும் சொல்லுவார், கை வைத்தியமும் சொல்லுவார், வைத்தியராகவும் இருப்பார், கை மருந்து கொடுப்பார். சரியா? கை வைத்தியம்னா என்ன, அவரால் செஞ்சு அந்நேரம் கொடுக்குறது, ரெடிமேடாக கொடுக்குறது. ஸோ ஜோதிடம்ங்கிறது வந்து ஆன்மீக ரீதியாகவும் வைத்திய ரீதியாகவும் அதில் தொடர்பு இருக்குது. ரைட் நேர்களே, இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். சப்ஜெக்ட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த குங்குமப்பூ குரு பகவானுடைய ஆதிக்கமும் செவ்வாயோட ஆதிக்கமும் சொல்லிட்டேன். இதை வீட்டில் வந்து நீங்கள் வேலைக்கிழமை வச்சு கும்பிடலாம். திருச்செந்தூர் முருகன் படத்தை வச்சு கும்பிடுறது மிகச்சிறப்பு. திருச்செந்தூர் முருகன் வந்து குருஸ்தலம். அவர் வந்து மேத்தா தட்சணாமூர்த்தியாக இருக்கிறார். திருச்செந்தூரில் வந்து ஒரு மேத்தா தட்சணாமூர்த்தியாக இருக்கிறார், குருவாகவே இருக்கிறார், ஞான குருவாக இருக்கிறார். குரு ஜனன ஜாதகத்தில் கெட்டு போனவர்கள், செவ்வாய் கெட்டு போனவர்கள் திருச்செந்தூர் போகலாம். குரு செவ்வாய்
பாவகிரகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்குள்ள சஷ்டாசமாக இருக்கிறவங்க கெட்டுப்போகலாம். குருவுக்கு 8ஆம் இடம் 6ஆம் இடம் 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் நல்லா இருக்காது. சில கிரக அமைப்பு அப்படிலாம் இருக்கும். குருவும் கெட்டிருப்பார், செவ்வாயும் கெட்டிருப்பார். சரியா? இப்போ வந்து உதாரணத்தை சொல்கிறேன். சில பேர் குரு வந்து மகரத்தில் இருப்பார். இப்போ நீங்கள் விருச்சிக ராசிலேயே உங்கள் ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசிக்கு வந்து குரு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறார், நல்ல அமைப்பு கிடையாது, நீசம் அடைஞ்சிருப்பார். செவ்வாய் எங்கே இருப்பார்னா, செவ்வாய் வந்து மிதுனத்தில் பாயமப்பட்டிருப்பார். குருவுக்கு வந்து சஷ்டாசமாக இருப்பார். மகர குரு மிதுன செவ்வாய், இது நல்ல அமைப்பு கிடையாது. இவங்களுக்கு வந்து குருவும் செவ்வாயும் நல்லா வேலை செய்ய மாட்டாங்க. இவங்களாம் இந்த வேலை இந்த குங்குமப்பூ எடுத்து நான் சொல்கிறபடி இப்போ வழிபாடு பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். இவ்வளோதான். சரியா? இவ்வளோதான். குருவுடைய அருளும் கிடைக்கும், செவ்வாயோட அருளும் கிடைக்கும். இவங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னா, குரு நாள் வேலைக்கிழமை என்ன பண்ணணும்னா, குரு உரையறை விட்டுட்டு போகும்போது வீட்டில் சின்ன பூஜை, திருச்செந்தூர் முருகன் படத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணுங்கள். பூ வீட்டில் நம்ம பூஜை பண்ணுறது உங்கள்கிட்ட விட்டுறேன். நீங்கள் வீட்டில் எப்படி பூஜை பண்ணுவீங்களோ இயல்பாக அது அளவுக்கு உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி பூஜை பண்ணுங்கள். பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வைங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து பால் வைங்க. பாலை காய்ச்சி ஆற வச்சு வைங்க. சில்வர் பாத்திரத்தில் வைக்காதீங்க. பித்தளை பாத்திரம் அல்லது செம்பு பாத்திரத்தில் வைங்க. இல்லைனா கண்ணாடி ஜாரில் வைங்க. ஆறுனா பாலை வைங்க. பீங்கான் ஜார்லையும் வைக்கலாம். அதில் என்ன பண்ணணும்னா, நாட்டு சக்கரை போடணும். சுக்கிரனுடைய அருள் அருமையான அமைப்பு. விருச்சிக ராசிக்கு வந்து பால் சக்கரை, நாட்டு சக்கரை போடும், சூப்பர். நீங்கள் எப்போ பூஜை பண்ணாலுமே இந்த பால் நாட்டு சக்கரை வச்சிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். பால் ராசிக்கு பாக்கியாதிபதி 9 குடையவன். சுக்கிரன் ராசிக்கு 7 12 குடையவன். நல்ல அமைப்பு. சரியா? சந்திரனும் சுக்கிரனும் அந்த பாலில் வந்துடுவாங்க. நாட்டு சக்கரை ப்ளஸ் பால். நம்பிக்கையோடு செய்யணும். சரியா? உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. சரியா? இருக்குன்னு நினச்சி செஞ்சோம்னா கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் போடுறான், இந்த ஆள் உருட்டுறான், அப்படிப்பாங்க இப்படிம்பாங்க சொல்லிட்டு போகிறாங்க. சரியா? நமக்கு ரீல் முக்கியம் இல்லை, ரியல் தான் முக்கியம். ரியலாக இருக்க போய் தான் நான் ஒரு 5000 வீடியோ கிட்ட போட்டுட்ருக்கிறேன். நிறைய பார்க்குறேன், ஜனன ஜாதம் பார்க்குறேன், லைவ்லேயே இருக்கிறேன், சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ரீல்லாம் ரொம்ப நாளுக்கு இருக்காது, அந்து போயிடும். சரியா? இன்றைக்கி ரீல் தான் நல்லா போயிட்டு இருக்குது. அதனால் ரியல் வந்து எப்படின்னா, நம்பிக்கையோடு செஞ்சோம்னா ரியல் என்றைக்குமே ரியலாக தான் இருக்கும். ரைட்டு. இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, பாலில் நாட்டு சர்க்கரை போட்டு நெய்வேத்தியமாக வைங்க. அதில் குங்குமப்பூ போடுங்க. அப்போ அங்கே எத்தனை பேர் சேர்றாங்க? சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், குரு 4 கிரகங்களுடைய ஆதிக்கம் அங்கே வந்துடும். அந்த 4 கிரகங்களுடைய ஆதிபத்திய விசேஷம் கிடைக்கும். செவ்வாய் 1 6, குரு 2 5, சந்திரன் 9, சுக்கிரன் 7 12. அருமையாக இருக்கும். வெளிநாட்டு வேலை கிடைக்குன்னு நினைக்கிறவங்க இதை போட்டு கும்பிடுங்க. வேலைக்கிழமை தோறு கும்பிட்டீங்கன்னா நல்லா கிடைக்கும். 9 12 வந்துடும். சரி, அருமையான அமைப்பு. வெளிநாட்டு வேலை உடனே கிடைக்கும். இதெல்லாம் தொடர்ந்து செய்யணும். வாரம் வேலைக்கிழமை அப்படி தொடர்ந்து ஒரு 11 வாரம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஏதோ ஒரு அறிகுறி தெரியுங்க. சரியா? படுத்து இருக்கிறவனை காட்டிலையும் எந்திரிச்சு இருக்கிறவன் கெட்டிக்காரன், எந்திரிச்சு இருக்கிறவனை காட்டிலையும் உட்காந்து இருக்கிறவன் கெட்டிக்காரன், உட்காந்துருக்கிறவன் காட்டிலும் நிற்கிறவன் கெட்டிக்காரன், நிற்கிறவனை காட்டிலையும் செயல்பாட்டில் இருக்கிறவன் சிறப்பானவன். இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். இல்லையா? சும்மா நான் அப்படியே இருப்பேன், எனக்கு நடக்கணும்னு எதுவுமே நடக்காது. அது மாதிரி செய்யணும். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். செய்யுங்க. சுக்கிரன், குரு, செவ்வாய், சந்திரனுடைய ஆதிக்கம் அந்த இதில் வந்துடும். குங்குமப்பூ போட்டுன்னு வந்துடும். நமஸ்காரம் பண்ணுங்க. திருச்செந்தூர் முருகன் நாமத்தை சொல்லுங்கள். கந்தசஷ்டி கவசம் படிங்க. வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலைஞடமே செந்தில் நேர் செவ்வாய் என்று திணற அனைவருக்கு வராதா வினை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இதை விருச்சிக ராசி போடணும்னு முருகப்பெருமானுடைய கட்டளை. விருச்சிக ராசி வந்து முருகனுடைய அனுக்கிரம் பெற்றது. செவ்வாயுடைய வீடு. செவ்வாய்னாலே முருகன் தான், முருகனுடைய அம்சம் தான். ரைட்டு. நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குதுன்னு ஒரு உதாரணம். சரியா? எனக்கு இது நேரம் நான் வரணுமே. நான் எதுவும் குறிப்பிலாண்டாலாம் பேச மாட்டேன். எழுதி வச்சோ குறிப்பெல்லாம் எடுத்து பேச மாட்டேன். ஏன்னா நேரில் பேசலை, அவ்வளோதான். ஆனால் உண்மையிலே நான் வந்து தெய்வத்துக்கு பொதுவாக இந்த தண்டபாணி தெய்வம் அவர் படத்தை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறேன் காலண்டரில். எதுக்கு திருச்செந்தூர் முருகன் இருக்கிறார் ஃபோட்டோவில். எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி அந்த செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோ விருச்சிக ராசிக்கு போட்டதில் பெருமைப்படுறேன். முருகனுடைய அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலைஞடமே செந்தில் நேர் சேவா என்று திருநீர் அனைவருக்கு வராதா வினை. முருகன் நாமத்தை சொல்லுங்கள். நிறையா இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள். சாமியை கும்பிடுங்க, பிரார்த்தனையை சொல்லுங்கள், வேண்டுதலை சொல்லுங்கள். அந்த பாலை எல்லோரும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த குங்குமப்பூ எடுத்து இடது கையில் உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் போல் வச்சு 2 சொட்டு தண்ணியை ஊற்றி நல்லா குழச்சி தொப்பில் தடவிக்கோங்க. தடவிட்டு இறைவனை நினச்சிக்கோங்க. சரியா? முருகப்பெருமானை நினச்சிட்டு தூங்க போயிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த குங்குமப்பூ ஒரிஜினலாக இருக்குமா சார் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி டூப்ளிகேட் தான் நிறையா இருக்குது. நாட்டில் நல்லவனை காட்டிலும் கெட்டவன் தான் நிறையா இருக்கிறாங்க. கெட்டது தான் நிறையா இருக்குது. அதை கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, குங்குமப்பூ பொதுவாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். காதி கிராஃப்ட்டு, காதி கிராமம் இங்கெல்லாம் கிடைக்கும். சரியா? பூஜை புனஸ்காரம் எங்கெல்லாம் விற்கிறாங்களோ அங்கே வந்து குங்குமப்பூ கிடைக்கும். அங்கே போய் என்ன பண்ணணும்னா, அதை வாங்கணும். மேக்ஸிமம் இது மாதிரி கடையிலலாம் போலியாக வச்சுருக்க மாட்டாங்க, ஒரிஜினல் தான் இருக்கும். அதை வாங்கிட்டு நம்ம எப்படி சார் செக் பண்ணலாம் அப்படின்னா, கண்ணாடி டம்ளரில் போடணும். கண்ணாடி டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் போல் போட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நிற்கும். அது தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுன்னா அப்படியே 10 நிமிஷத்துக்கு மிதந்து அப்படியே நிற்கும். 10 நிமிஷத்துக்கு மேலே தான் அது அதோடைய சாயம் பிரியும், கலர் மாறும், சேஞ்ச் ஆகும்.
அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே தான் அதோட இது மாறும், இயல்பு நிலை மாறும். டூப்ளிகேட் வந்து என்னென்னா போட்டவனே அதோடைய சாயம் வெளுத்துரும். சரியா, போட்டவனே சாயம் வெளுத்துரும். இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். வீட்டில் பெரியவங்களுக்கு இதோட அனுபவம் இருக்கும். குங்குமப்பூ வந்து சாப்பாட்டில் சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் சேர்ப்பாங்க. கர்ப்பிணி பெண்கள் பாலில் போட்டு சாப்பிடுவாங்க. குழந்தை நல்லபடியாக பிறக்கும். குழந்தை நிறமாக ரோஜாப்பூ கலரில் பிறக்கும். அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க, குங்குமப்பூ போட்டு சாப்பிட்டேன்டா அதனால கலராக பிறந்திருக்கு அப்படிம்பாங்க. தாய் சொல்லுவாங்க. எத்தனையோ தாய் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் குங்குமப்பூ வந்து கர்ப்பிணி பெண்களும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை செய்யுங்க. இந்த வீடியோவில் மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து எது சந்தேகம் பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது எப்போ வேணாலும் செய்யலாம், எவ்வளோ நாளைக்கு வேணாலும் செய்யலாம், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். சரியா, இதை ஒரு கடமையாக செஞ்சோம்னா நமக்கு நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். சரியா, சில நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி செவ்வாய் வெள்ளிக்கு வீட்டில் பூஜை புனஸ்காரம் பண்ணுறோம், சில முக்கியமான நாள் அன்றைக்கி வீட்டில் பண்டிகை அன்றைக்கி பூஜை புனஸ்காரம் பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், சில நல்ல காரியங்களை எப்படி ரிப்பீட்டடாக செய்கிறோமோ அதுமாதிரி செய்யலாம். இப்படி நிறையா இருக்குது. இது ஒரு தாந்திரிய பரிகாரம்னு சொல்ல முடியாது, ஒரு வாழ்வியல் வழிபாடு. சரியா, நம்ம வாழ்க்கையிலே நம்ம செய்கிற வழிபாடு தான். இப்படி ஜலதோஷம் பிடிச்சா ரசம் வச்சு சாப்பிட்றோம், அது மாதிரி தான். இது ஒரு உணவே மருந்து மாதிரி தான். சரியா நேரில் கிட்டத்தட்ட எல்லாமே ஒட்டி தான் வரும். ஜோதிடங்கிறது பெருசாக ஒரு இதுவும் கிடையாது. அது வந்து என்ன, கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணுறது. கிரகங்கள் வந்து இந்த நம்மளை சுற்றி இருக்குது. பூமி ஒரு கிரகம், அந்த கிரகத்தில் தான் நம்ம இருக்கோம். இந்த பிரபஞ்சமே வந்து கிரகங்களால் தான், கிரகத்தின் ஆளுகைக்குள்ளே தான் இருக்குது. சரியா நேரிலே, அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தெய்வத்தை வச்சுருக்கிறாங்க. அந்த காலத்தில் வச்சுட்டாங்க, ஆன்மீகத்தோடு கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம பயபக்தியோடு இருப்போம்னு. சரியா நேர்களே. ஸோ கிரக நிலைகள் ஒவ்வொரு கிரகத்துக்குமே வந்து ஒளித்தன்மை இருக்குது, பிரதிபலிப்பு இருக்குது. ஜோதிடம் அப்படின்னாலே 2 தான், லைட் அண்டு ரிஃப்ளெக்ஷன், ஒளி அண்டு பிரதிபலிப்பு. ஒளி தத்துவம் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை வந்து நம்ம வாழ்வியல் முறையில் கொண்டு வந்துடணும். நம்ம வாழ்க்கையோட ஜோதிடத்தை ஒன்று இணைச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்படி நம்ம வீட்டில் பூஜை ரூம்னு வச்சுருக்குறோம். ஆக்சுவலாக பூஜை ரூம்னு எதுக்கு, தெய்வ வழிபாடு, தெய்வத்தை நினைக்கணும். அதுக்காகத்தான் நம்ம பூஜை ரூம்னு வச்சுருக்குறோம். கோயில் இருக்க தெய்வத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துடுறோம். வீட்டில் விக்கிரமாக வச்சுருக்குறோம், சிலையாக வச்சுருக்குறோம், சின்ன சிற்பமாக வச்சுருக்குறோம், ஃபோட்டோவில் வச்சுருக்குறோம், கேலண்டரில் வச்சுருக்குறோம், சரியாக படிக்கிற புத்தகத்தில் வச்சுருக்குறோம், நோட்டு புத்தகத்தில் வச்சுருக்குறோம். அந்த தெய்வத்தை வச்சு தெய்வம் இருக்குது அப்படின்னு நினச்சி கும்பிட்டுருக்கோம். அது மாதிரி தான் இதெல்லாம் வந்து பிரபஞ்சத்தில் இந்த கிரகங்களோட ஆதிக்கம் நம்ம வீட்டில் வரணும். நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அதை ஒன்றிணைஞ்சு நம்ம சில காரியங்களை பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை தான் சொல்லுவாங்க, அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்குது. அண்டம்னா என்ன, உலகம். பிண்டம்னா நம்ம உடல். சரியா, அந்த அங்கே உள்ளது தான் இங்கே இருக்குது. ஓகே நேர்களே, நிறைய விளக்கம் கொடுக்க வேண்டாம், 17 நிமிஷம் ஆகிப்போச்சு. எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு வேறு இது இந்த வீடியோ விசேஷம் சந்தேகம் இருந்தாலும் சரி, மற்ற எது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வீடியோவில் கேளுங்க, நல்லபடியாக இருக்கும். ஏதோ இந்த வீடியோ இவ்வளோ தான். இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த தொப்புள்ள குங்குமப்பூவை பற்றி தடவுறதை பற்றி சொல்லிட்டேன், ஓரளவு சொல்லிட்டேன். இதை செய்யுங்க, மனப்பூர்வமாக செய்யுங்க. இந்த காரியம்தான் கிடையாது, உங்களுக்கு எதிர்பார்த்த காரியம் எல்லா காரியம் நல்லபடியாக முடியும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு மனசாக செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. தினமும் செய்யலாம், வியாழக்கிழமை ஒரு நாளும் செய்யலாம். சரியா, வியாழக்கிழமை ரொம்ப முக்கியமானது, அதோட சக்தி அதிகமாக இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு, அனுஷம், கேட்டை, விசாக நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.